أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஜுமாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமான ஒரு வேதத்தை இறக்கி வைத்தான். அந்த வேதம் மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடிய, உலகம் அழிகிற வரைக்கும் மக்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய ஒரு தூய்மையான வேதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்தான். அந்த வேதத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்று சொல்லுகின்ற சுன்னா, அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பின்பற்ற வேண்டும் என்று இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எனவே குர்ஆன் எப்படி ஓதப்பட்டு அதை உள்ள விஷயங்களை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ, அதுபோல சுன்னாவையும் படித்து அதில் கூறப்பட்டுள்ள விளக்கங்களையும் பின்பற்ற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் அருளப்பட்ட போது அதனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் எழுதிக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். தங்களை சூழ குத்தாபுல் வஹி என்று சொல்லக்கூடிய வஹியை எழுதக்கூடிய எழுத்தாளர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத் இறங்கியவுடன் உடனே அதனை எழுத சொல்லுவார்கள். அந்த ஆயத் எந்த சூறாவில் எந்த இடத்தில் வர வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி சொல்வார்கள். இதை இந்த இடத்தில் எழுதிக் கொள்ளுங்கள் என்பார்கள். உடனே அந்த குத்தாபுல் வஹி சஹாபாக்கள் அதனை அப்படியே எழுதிக் கொள்வார்கள். குர்ஆன் அருளப்படுகிற போதெல்லாம் இந்த ஏற்பாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் ஹதீஸ்களை பொறுத்த வரையில் தங்களுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அதனையும் எழுதிக் கொள்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஏற்பாட்டையும் ஆரம்ப கால பகுதியில் ரசூலுல்லாஹ் செய்யவில்லை. குர்ஆன் எழுதி பாதுகாக்கப்படுகிற அதே நேரத்தில் சுன்னாவும் அது மாதிரி எழுதி பாதுகாக்கப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லை. காரணம்,
குர்ஆன் உடைய வசனங்கள் எது, சுன்னாவுடைய செய்திகள் எது என்று கலந்து விடுமோ என்ற ஒரு அச்சம். இரண்டும் கலந்து விட்டால் அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய சரியான வசனங்கள் எப்படி புரிந்து கொள்வது என்ற ஒரு நிலை. எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த ஏற்பாட்டை அவர்கள் செய்யவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற போது ஒட்டுமொத்த குர்ஆனும் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயாத்துக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற போதே முழுமையாக எழுதி பாதுகாக்கப்பட்டு விட்டது. அதே போல சுன்னா முழுமையாக எழுதி பாதுகாக்கப்பட்டதா என்றால் முழுமையாக சுன்னா எழுதி தொகுக்கப்படவில்லை. குர்ஆன் இப்போது எழுதப்பட்ட ஏடுகளாக இருக்கின்றன, ஆனால் சுன்னா எழுதப்பட்ட ஒரு ஏடாக இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் அதற்கான தடையை விதித்தாலும் பின்னால் அதை எழுதிக் கொள்வதற்கான வாய்ப்பை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார்கள், அனுமதி கொடுத்தார்கள். எனவே நாங்கள் சுன்னாவுடைய இந்த வரலாறை படிக்கிற போது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குர்ஆன் முழுமையாக எழுதப்பட்டது, சுன்னா எழுதுவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. இந்த சுன்னா இரண்டு வகையில் எழுதி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, சஹாபாக்களுடைய காலத்தில் சுன்னா எழுத ஆரம்பிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக சுன்னாக்கள் திரட்டப்பட்டு ஒரு புத்தகமாக அல்லது ஒரு ஏடாக உருவாக்கப்படவில்லை. இரண்டாவது காலம் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த இமாம்களுடைய காலம். அந்த இமாம்களுடைய காலத்தில் தான் சுன்னாவுடைய தூய்மையை பாதுகாப்பதற்கான சில விதிமுறைகளை அமைத்து இந்த சுன்னாவை, இந்த ஹதீஸை எப்படி நாம் பார்க்க வேண்டும், திரட்ட வேண்டும் என்ற ஒரு முறையை அவர்கள் உருவாக்கி அதன் மூலமாக சஹாபாக்களிடமிருந்து அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் தேடி பிடித்து அதை எந்த முறையில் சஹீஹ் என்றும் லைஃப் என்றும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்ற விதிகளின் அடிப்படையில் அவர்கள் தொகுத்தார்கள் என்பது இரண்டாவது காலகட்டம். முதலாவது காலகட்டத்தை பொறுத்தவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை இந்த குத்பாவில் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹதீஸ்கள் சொல்லப்பட்டால் முதலாவதாக அது மனனத்தின் அடிப்படையிலே பாதுகாக்கப்பட்டது. குர்ஆனுடைய வசனங்களை எப்படி சஹாபாக்கள் மனனம் செய்து பாதுகாத்து வைத்தார்களோ அதுபோல சுன்னாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படிதான் சொன்னார்கள், இந்த இடத்தில் இப்படி சொன்னார்கள், இந்த நபித்தோழருக்கு இப்படி சொன்னார்கள், இந்த செய்தியை, இந்த விஷயத்தை இப்படித்தான் நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள் என்ற அடிப்படையில் அந்த சுன்னாக்களை சஹாபாக்கள் மனன வடிவிலே பாதுகாத்துக் கொண்டார்கள். ஒருவர் ஒரு ஹதீஸை சொல்லுகிற போது அது தனக்கு தெரியவில்லை என்றால், தான் சரியாக அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்னும் ஒரு நபித்தோழர் மூலமாக அதை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். இவர் சொல்வது சரிதானா, இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா என்ற அடிப்படையில் அந்த ஹதீஸ்களை சஹாபாக்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் அவர்களிடத்தில் பெரும்பாலும் நடந்தவைகளாக இருந்தன. ஒரு நபித்தோழர் ஒரு ஹதீஸை சொல்லுவார், இந்த ஹதீஸை உறுதிப்படுத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்பார்கள், அல்லது இன்னும் சில தோழர்களிடத்தில் கேட்பார்கள், இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி இப்படிதானா, இந்த ரிவாயத் இப்படிதானா, அப்படி என்று அவர்கள் கேட்டு உறுதிப்படுத்திக் கொண்ட செய்திகள் நிறையவே இருக்கின்றன. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சில சஹாபாக்கள் தவறாக மறதியாக விளங்கி கொண்ட செய்திகளை அவர்கள் நிறைய திருத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான அறிவிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் ஹதீஸ்களை தாங்கள் விளங்கி வைத்த, மனனம் செய்து வைத்த அந்த முறையிலே அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக எழுதி கொள்ளுகின்ற ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் அவர்கள் அனுமதி கொடுத்ததன் மூலமாக எழுதி கொள்ள ஆரம்பித்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஹதீஸை நான் எழுதி கொள்ளட்டுமா என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எழுதி கொள்ளுங்கள், என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து இருப்போம். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை சொல்லுவார்கள்.
சொல்லி அந்த இடத்தை விட்டு அவர்கள் எழுந்து சென்று விடுவார்கள். அதற்கு பின்னால் நாங்கள் அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். நாங்கள் எழுந்து செல்ல மாட்டோம். நாங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படித்தானே சொன்னார்கள், இதை இப்படித்தானே சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு போன அந்த செய்தியை நாங்கள் எங்களுக்குள்ளாலே நாங்கள் ஒரு மீட்டுவோம் என்று சொன்னார்கள். இப்படிதான் சொன்னார்கள், இப்படிதான் சொன்னார்கள் என்று நாங்கள் முழுமையாக அந்த ஹதீஸ்களை மீட்டுக் கொள்வோம். மீட்டுக்கொண்டோ இதுதான் என்று நாங்கள் முடிவு செய்ததற்கு பின்னால், இப்படிதான் சொன்னார்கள் என்று எல்லோரும் அதை முடிவு செய்ததற்கு பின்னால்தான் நாம் எந்த இடத்தை விட்டு எழுந்து செல்வோம் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல ஒரு முறை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திலே கொடுக்கப்பட்ட இந்த இல்ம் இருக்கிற அறிவு அதை ஒரே அடியாக புடுங்கிக் கொள்ள மாட்டான். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்த இந்த இல்ம் அறிவு, மார்க்க அறிவு இருக்கிறது, இதை ஒரே அடியாக இந்த உம்மத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நீக்கிவிட மாட்டான். மாற்றமாக அந்த இல்மை கற்றறிந்த உலமாக்கள் அவர்களை மரணிக்க செய்வதன் மூலமாகத்தான் இந்த உம்மத்திலிருந்து இல்மை அல்லாஹ் அகற்றி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போது இந்த ஹதீஸை கேட்ட உர்வா என்று சொல்லக்கூடிய தாபி இந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை இப்படி சொன்னார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இது சரியாகத்தான் அவர் சொன்னார், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ரிவாயத் சரிதான் என்று உறுதிப்படுத்தினார்கள். பின்னால் ஒரு காலத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு வந்த ஒரு சந்தர்ப்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உர்வா இடத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் போய் அன்றைக்கு அவர் இந்த ஹதீஸை சொன்னாரே அதை மறுபடியும் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்போது அவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து இதே ஹதீஸை கேட்கிறார்கள். அவர் அந்த ஹதீஸில் ஒரு வார்த்தையை கூட பிசகாமல் முழுமையாக அப்படியே எடுத்து சொல்கிறார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அம்ர் இப்னு ஆஸ் சரியாகத்தான் மனனம் செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதை ஆச்சரியத்தோடு சொன்னார்கள். இப்படி அந்த சஹாபாக்களிடத்தில் அந்த ஹதீஸ்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிலை இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், இன்னி அஸ்மாஉ மின்க ஹதீஸன் கஸீரன் அன்சாஹு, நீங்க நிறைய ஹதீஸ்கள் சொல்கிறீர்கள், அதை நான் கேட்கிறேன், ஆனால் மறந்து விடுகிறேனே அல்லாஹ்வுடைய தூதரே என்று அவர் ஆதங்கப்பட்டு சொல்கிறார். நீங்க ஹதீஸ்களை சொல்கிறீர்கள், நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஆனால் அது எனக்கு மனதில் நிக்கிறது இல்லையே, மறந்து போகுது அல்லாஹ்வுடைய தூதரே என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸே, உங்களுடைய அந்த போர்வையை நீ கீழே விரித்து வையுங்கள் என்றார்கள். அவருடைய போர்வையை கீழே விரித்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போர்வை அப்படியே விரித்து விடுகிறார்கள். அந்த போர்வை நோக்கி ரசூலுல்லாஹ் கையால் இப்படி சைக்கிளை செய்கிறார்கள். செய்துவிட்டு சொன்னார்கள், இப்னு அப்பாஸே, அந்த போர்வை எடுத்து நீங்கள் அப்படியே உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள், சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போர்வை அப்படியே எடுத்து தன்னோட அப்படியே இணைத்துக் கொள்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த நிகழ்வுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எந்த ஒரு ஹதீஸை நான் மறந்தது கிடையாது என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து அந்த ஹதீஸ்கள் மறக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு ஏற்பாடு அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த போர்வை தன்னோடு இணைத்துக் கொள்கிறார்கள். அன்றிலிருந்து அவர்கள் அந்த ஹதீஸ்களை மறந்ததே கிடையாது என்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக இந்த உம்மத்துக்கு நிறைய ஹதீஸ்கள் கிடைப்பதற்கு அது ஒரு காரணமாக இருந்த சகோதரர்களே. ஆரம்பத்தில் இந்த மனன சக்தி அந்த அளவு சஹாபாக்கள் இடத்துல இருந்தது. ஒரு நாளும் அவர்கள் அந்த ஹதீஸ்களை மறந்தது கிடையாது, எழுதிக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு அவர்களுக்கு அப்படி இருந்தது கிடையாது என்பதற்கு இதான சில சான்றுகளாகத்தான் நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல மஹமூத் பின் ரபியா என்று சொல்லக்கூடிய ஒருவர்
இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டார்கள். அந்த ஹதீஸை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்து இந்த நபித்தோழரை சந்தித்து சொல்கிறார், நீங்கள் ஒரு ஹதீஸை சொன்னீர்கள், நான் அதை கேள்விப்பட்டேன், அதை நான் உங்களிடத்திலிருந்து கேட்டுக்கொள்வதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன், அந்த செய்தியை சொல்லுங்களேன் என்று அவர் கேட்ட செய்தியை மறுபடியும் அந்த நபித்தோழருடைய வாயினால் கேட்பதற்காக வேண்டி அவர் இப்படி உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி கேட்கிறார். அப்போது இந்த நபித்தோழர் முழுமையாக ஒரு செய்தியை சொல்கிறார். என்னுடைய பார்வையில் ஏதோ ஒன்று பட்டு பார்வை போய்விட்டது. அப்போது நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பினேன். யா ரசூலல்லாஹ், நீங்கள் என் வீட்டுக்கு வந்து ஒரு இடத்தில் நீங்கள் தொழுது காட்டுங்கள், அந்த இடத்தை நான் தொழும் இடமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சொல்லி அனுப்பினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் வீட்டுக்கு வந்தார்கள். வந்து ஒரு இடத்திலே தொழுது, இந்த இடத்துல தான் நீ தொழுது கொள்ள வேண்டும் என்று அந்த அமைப்பை ரசூலா காட்டி கொடுக்கிறார்கள், தொழுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வோடு வந்த சில நபித்தோழர்கள் மாலிக் இப்னு துக்ஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழரை பற்றி பேசிக் கொள்கிறார்கள், ஒரு பக்கமாக இருந்து பேசிக் கொள்கிறார்கள். அவர் இப்படிதான், இப்ப அவர் முனாஃபிக்குகளோடு தான் நிறைய தொடர்புகள் இருக்கிறார் என்ற மாதிரி அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்த பிறகு, என்னப்பா நீங்க பேசின செய்தி, என்ன சொன்னீர்கள் என்று ரசூலா கேட்கிறார்கள். அப்போது அந்த சஹாபாக்கள் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், மாலிக் இப்னு துக்ஷம் என்பவர் இந்த முனாஃபிக்குகளோடு தான் நிறைய தொடர்பாக இருக்கிறார், அவர் முனாஃபிக்காக இருப்பாரோ என்ற மாதிரி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைஸ யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், அந்த மாலிக் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்ன மனிதர் இல்லையா என்று ரசூலா கேட்டார்கள். நீங்கள் எந்த மாலிக் இப்னு துக்ஷம் சொல்கிறீர்களோ அந்த மாலிக் இப்னு துக்ஷம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்ன மனிதர் இல்லையா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் அவர் அப்படிதான் சொன்னார் யா ரசூலுல்லாஹ், ஆனாலும் வமா ஹுவ ஃபீ கல்பிஹி, அந்த கலிமாவுடைய உள்ளத்தில் இல்லையே, அதுதான் அவர் செயல்ல நாங்க பார்க்கிறோம் என்ற மாதிரி சஹாபாக்கள் திரும்ப பதில் சொன்னார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவர் யாரும் இல்லை, முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று யார் சாட்சி சொல்கிறாரோ அவர் ஒரு நாளும் நரகம் நுழைய மாட்டார், அல்லது நரகம் நுழைந்தால் அவர் நரகம் தீண்டாது என்று அந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்கிறார்கள். இப்போ இந்த ஹதீஸை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வந்தவர்களில் ஒருவராக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தியும் கேள்விப்படுகிறது. இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் இத்பான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க போன நேரம் இந்த நிகழ்வு நடந்தது, இப்படி இந்த ஹதீஸை சொன்னார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபஅஜபனி ஹாதல் ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்ன செய்தி என்னை ஆச்சரியம் ஊட்டியது. அதாவது ஒரு மனிதன் அவர் சில நேரம் தவறு செய்திருப்பார், பாவம் செய்திருப்பார், அந்த பாவத்துக்காக அவர் நரகம் நுழைவார், ஆனால் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டார். முஸ்லிமாக இருந்தவருக்கு நரகம் போகாது என்ற செய்தி அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாளும் சொன்னதில்லை. ஆனாலும் நரகம் நுழைந்தவர் நிரந்தரமாக நரகத்தில் இருக்க மாட்டார். இப்ப ரசூலா என்ன சொன்னார்கள் இந்த இடத்துல, மாலிக் இப்னு துக்ஷம் என்பவர் கலிமா சொன்ன முஸ்லிம், கலிமா சொன்ன முஸ்லிம் நரகத்தில் இருக்க மாட்டார் என்று ரசூலா சொன்ன செய்திதான் அந்த நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய செய்தியாக ஹதீஸாக அப்போது அவர் கேள்விப்படுகிறது. அப்போதுதான் அதை அறிந்து கொள்கிறார். உடனே அவர் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார்கள், மகனே இந்த ஹதீஸை நீ எழுதி வைத்துக் கொள் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அப்ப அந்த இடத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை எழுத ஆரம்பித்து பாதுகாத்து வைத்தார்கள், எழுதக்கூடிய நிலையில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதுபோல பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹு மக்காவுடைய நிகழ்வின் போது மக்காவுடைய அந்த புனித தலத்தினுடைய கண்ணியத்தை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். இந்த மக்காவுடைய புனிதத்துவம் எப்படிப்பட்டது என்றெல்லாம் நிறைய விவரங்களை சொல்கிறார்கள். அப்படி சொல்லி முடிந்தவுடனே அந்த இடத்தில் இந்த யமனை சேர்ந்த ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன இந்த புனிதத்துவத்தை பற்றி எனக்கு எழுதித்தார்களேன் என்று கேட்கிறார்கள்.
ரசூலுல்லாஹ் நபித்தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், உக்துபூஹு லி அபி ஃபுலான், இந்த மனிதருக்காக வேண்டி நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் எழுதி கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சஹீஹுல் புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிற போது இந்த ஏற்பாடை செய்து கொடுத்தார் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். அது மட்டுமல்லாமல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட சில ஹதீஸ்களை எழுதி தன்னுடைய வாழ்வை தொங்க போடக்கூடிய அந்த உரையில அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். இது சம்பந்தமான புகாரில் பல ரிவாயத்துகள் வந்திருக்கின்றன. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மற்றவர்களுக்கு சொல்லாம உங்களுக்கு மட்டும் ரகசியமாக சொன்ன ஏதாவது செய்திகள் இருக்கின்றனவா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், அப்படி எதுவும் அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு தனிப்பட்ட முறையில் எதையும் சொன்னது கிடையாதுன்னு சொன்னார்கள். ஒரு மிம்பரில் அவர்கள் நின்று கொண்டு தன்னுடைய வாழ் வைக்கக்கூடிய அந்த உரையிலிருந்து ஒரு ஏட்டை வெளியெடுக்கிறார்கள். வெளியில் எடுத்து அந்த ஏட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சில விஷயங்கள் அவர் எழுதி வைத்திருந்ததை மக்களுக்கு அப்படியே வாசித்து காட்டுகிறார். அது தியத் என்று சொல்வார்கள். குற்றவியல் பரிகாரம் சம்பந்தமாக, அடிமைகளுடைய விவகாரம் சம்பந்தமாக, முஸ்லீம்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதி பாதுகாத்து வைத்திருந்தார்கள். அந்த ஏட்டை அப்படியே மக்களுக்கு முன்னால் எடுத்து சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் எழுதுவதற்கான ஆரம்ப பகுதியில் சஹாபாக்கள் அந்த பாதுகாப்புக்கான நடவடிக்கையில இறங்கினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர்கள் ஒருவர் பஷீர் இப்னு நஹீக் என்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஹதீஸ்களை படிப்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹதீஸ்களை சொல்லுவார்கள். அந்த ஹதீஸ்களை அவர் அப்படியே சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால் அவருடைய மாணவர் எழுத தொடங்குவார். எழுதி முடிந்ததற்கு பின்னால் அவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நீங்க சொன்ன ஹதீஸ்களை எல்லாம் நான் எழுதி வைத்திருக்கிறேன், இப்போது வாசித்து காட்டுகிறேன், இது சரியா என்று பாருங்கள் என்று சொல்லி அவர் எழுதின ஹதீஸ்கள் எல்லாத்தையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முன்னால் வாசித்து ஒப்புவிப்பார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாம் சரியாகத்தான் எழுதியிருக்கிறீர்கள் என்று உறுதிப்படுத்துவார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கிறோம். இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருக்கிற போது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கக்கூடிய எல்லா ஹதீஸையும் எழுதி வைக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். ஆனால் நான் எழுதாத ஒருவனாக இருந்தேன் என்று சொல்ல செய்தி புகாரிலே பதிவாகி இருக்கிறது. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்தவரை அந்த மனநல சக்தியோடு அந்த ஹதீஸ்களை பாதுகாத்தவர். ஹதீஸ்களையிலே நாங்கள் படிக்கிற போது ஆண்களில் கூடுதலாக ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் யார் என்று பார்த்தால் அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸாகத்தான் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண தருவாயின் போது மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே என்னிடத்தில் ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள், நான் சில செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்கள், எனக்கு பின்னால் நீங்கள் வழி தவறிவிட மாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரிலே பதிவாகி இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கடைசி காலகட்டங்கள் ஆகிற போது ஹதீஸை எழுதிக் கொள்வதற்கான வாய்ப்பை தூண்டுதலை ஏற்படுத்தினார்கள். காரணம், குர்ஆன் வேறு ஹதீஸ் வேறு என்று மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு ஆளானார்கள். எனவே ஆரம்பத்தில் அப்படி தடை இருந்தாலும் பிற்பட்ட கால பகுதிகளிலே அதை எழுதி வைத்துக் கொள்வதற்கு தூண்டினார்கள் என்ற செய்தியை அல்லது அனுமதி கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வார்கள், ஹதீஸ்கள் வந்தால் நீங்க அதை எழுதி ஏட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் கல்விக்கான வழி என்பதை அவர்கள் சொன்னதாக அவர்களுடைய வரலாற்று குறிப்பில் இருந்து பார்க்கிறோம். எனவே ஹதீஸுடைய ஆரம்ப கால பகுதி அப்படித்தான் இருந்தது என்ற ஒரு உண்மையை அன்புக்குரிய சகோதரர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களை பொறுத்தவற்றில் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலுமே ஹதீஸுடைய பெயரால் ஒருபோதும் அவர்கள் பொய் சொல்லி அல்லது இப்படிதான் சொன்னார்கள் என்று தவறாக ரசூலுல்லாஹ் மீது இட்டுக்கட்டுகிற வகையில் அவர்கள் ஹதீஸ்களை கையாண்டது கிடையாது. அவர்கள் மிக பேணுதலாகவே சொன்னார்கள். ஒரு முறை புஷைர் பின் கஅப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சில ஹதீஸ்களை சொல்லிக் கொண்டு போகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் மௌனமாக இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் சொல்லி முடித்த பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் சொன்ன அந்த ஹதீஸ்களை திரும்பவும் சொல்லி காட்டுங்கள் என்கிறார். அவர் திரும்பவும் சொல்லி காட்ட ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லி முடித்த பிறகு மறுபடியும் சொல்கிறார்கள், மறுபடியும் சொல்லி காட்டுங்கள் என்கிறார். அவர் மறுபடியும் சொல்லி காட்ட ஆரம்பிக்கிறார். இப்படியே நடக்கிறது. கடைசியில் அவர் கேட்கிறார் இப்னு அப்பாஸ் பார்த்து, நான் சில ஹதீஸ்களை சொல்கிறேன், அதுல சில ஹதீஸ்களை ஏற்றுக்கொண்டு சில ஹதீஸ்களை மறுக்கிறீர்களான்னு கேட்டார்கள்.
அல்லது சில ஹதீஸ்களை மறுத்துவிட்டு ஒரு சில ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்கிறீர்களான்னு கேட்டார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அவர் சொன்ன ஹதீஸ்களை பற்றி மக்களுக்கு அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய் சொன்னது கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் நிறைய ஹதீஸ்களை சொல்ல தொடங்கி விட்டார்கள். எனவே நாங்கள் இப்போது மௌனமாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதாவது நபித்தோழர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் ஹதீஸை தெரிந்தவர்கள், மிக அறிந்தவர்கள். அவர்கள் இருக்கிற அதே காலகட்டத்தில் நபித்தோழர்கள் அல்லாதவர்கள் ஹதீஸ்கள் என்ற பெயரில் சொல்ல ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த மக்கள் சொல்வது சரிதானா? அவர்கள் யாரிடத்திலிருந்து கேட்டு இந்த ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள், அந்த அறிவிப்பு முறை சரிதானா என்பதை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. அதற்காக வேண்டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ்களை நாங்கள் இப்போது அறிவிப்பதை நிறுத்திவிட்டு யார் அறிவிக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே நாங்கள் முகத்திமாவிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தான் ஆரம்பத்தில் நபித்தோழர்களுடைய நிலை இருந்தது. இமாம் அபு ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நபித்தோழர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட செய்திகளை நாங்கள் பஸராவில் இருக்கிற போது கேள்விப்படுவோம். இப்படி ஹதீஸ்களை நபித்தோழர்கள் மதீனாவில் உள்ளவர்கள் அறிவிக்கிறார்களாம், அந்த செய்தி எங்களுக்கு பஸராவுக்கு வந்திருக்கிறது. அப்ப நாங்கள் பஸராவில் வைத்து இந்த ஹதீஸ்களை இன்னார் அறிவிக்கிறார் சொல்லுவார்களே, இந்த நபி தோழர் அறிவித்தார் சொல்கிறார்கள். அதை நாங்கள் பஸராவில் கேள்விப்படுவோம். அதை கேட்டதுக்கு மட்டும் நாங்கள் இருந்து விடாமல் பஸராவில் அப்படியே மதீனாவுக்கு வருவோம். மதீனாவுக்கு வந்து எந்த நபித்தோழர்கள் இருக்கிறார்களோ அந்த நபித்தோழர்களிடத்தில் நாங்கள் கேட்போம், இப்படியான ஹதீஸ் நபித்தோழர்கள் சொல்வதாக சொல்கிறார்களே என்று கேட்டு அவர்கள் மூலமாகவே அந்த ஹதீஸ்களை கேட்பதற்கு நாங்கள் ஆவலோடு வருவோம் என்று சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஆரம்ப கால பகுதியாக இருந்ததை பார்க்கிறோம். எனவே ஆரம்ப கால பகுதியை பொறுத்தவரையில் ஹதீஸ்களுடைய அந்த நம்பகத்தன்மையும் அதனுடைய பாதுகாப்பு தன்மையும் என்பது சஹாபாக்களிடத்திலே மிக முக்கியமானதாக இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் ஆரம்ப கால பகுதியில் ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்ட முறை மனன முறையிலும் பாதுகாக்கப்பட்டது, அதே போல எழுத்து வடிவிலும் எழுதி பாதுகாக்கப்பட்டது. இந்த எழுத்து வடிவில் எழுதப்பட்ட ஒரு சில ஏடுகள் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. சில பேர் எழுதி வைத்துக் கொண்டு ஏடுகளாக வைத்திருந்தார்கள். எனவே ஹதீஸ் துறை வரலாறு படிக்கிற போது ஒரு சில சஹாபாக்கள் பேர் சொல்வார்கள், சஹீபா அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி வைத்த ஏடு, இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதி வைத்த ஏடு, இது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி வைத்த ஏடு, இது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதி வைத்த ஏடு என்று ஒரு சில நபித்தோழர்கள் எழுதி வைத்ததற்கு சஹீபா என்று சொல்லுவார்கள் அரபியில். அந்த சஹீபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஹதீஸ் தொகுப்பு வரலாற்றின் போது அவை எல்லாம் ஹதீஸ் கிதாபுகளோடு இணைக்கப்பட்டதை வரலாற்றின் மூலமாக நாங்கள் படித்துக் கொள்கிறோம். எனவே ஒரு மாணவனுக்கு படித்துக் கொடுக்க வேண்டிய செய்திகளை தான் உங்களின் மத்தியிலும் அது பகிர வேண்டும் என்று விரும்பினார்கள். எனவே நாங்கள் பொதுவாக குர்ஆன் சுன்னாவின் அணுகுமுறையோடு வாழ்வதற்கு ஆசைப்படுவதனால் குர்ஆன் எப்படி எழுதி பாதுகாக்கப்பட்டதோ அது போல சுன்னா பாதுகாக்கப்பட்டதுதான் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். அப்படி இல்லை என்றால் சுன்னாவை நிராகரிக்க வேண்டி வரும். சுன்னாவுடைய முழுமையான பாதுகாப்புக்கு முதல் காரணமாக சஹாபாக்கள் இருந்தார்கள், அதற்கு பின்னால் அவர்களை தொடர்ந்து வந்த இமாம்கள் இருந்தார்கள் என்ற இந்த சுருக்க ஒரு வரலாறு நமக்கு மார்க்கத்தோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ஒரு வழியாக அமையும் என்பதை புரிந்து கொள்வோம். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, நபித்தோழர்களுடைய காலத்தில் இந்த ஹதீஸ்களை எத்தி வைப்பதில் இரண்டு வகையாக அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். முதலில் ஒரு ஹதீஸ் தனக்கு தெரியாது என்று அவர்கள் விளங்கினால் இதை பற்றி தெரிந்தவர் எங்கு இருக்கிறாரோ அவரை தேடி போய் இந்த ஹதீஸை அவர்கள் படித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஒரு பாதுகாக்கின்ற முறையில் சஹாபாக்களுடைய வழிமுறையில் இருந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள்,
எனக்கு தெரியாத ஒரு ஹதீஸ் இன்னொருவர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று நான் விளங்கி கொண்டால் அவருடைய வீட்டு வாசல் அடியில் போய் நான் நிற்பேன், அவரிடத்துல போய் அந்த ஹதீஸை கேட்டு தெரிந்து கொண்டு திரும்பி வருவேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஹதீஸ் தவறி போகக்கூடாது, அதை நானும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டும், அதன் மூலமாக இந்த ஹதீஸ் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முறை அன்றைக்கு சஹாபாக்களுக்கு ஒரு நல்ல எண்ணமாகவே இருந்தது. அது போல அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். இருக்கிற போது ஒரு நபித்தோழர் சொன்ன செய்தி அவர்களுக்கு ஹதீஸ் கேள்விப்படுகிறது. இந்த ஒரு ஹதீஸை இந்த நபித்தோழர் சொன்னார். இப்போது அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு பார்க்கிறார்கள், அந்த நபித்தோழர் எங்கே இருக்கிறார், மதீனாவிலே எங்கே இருக்கிறார் என்றால் மதீனாவிலே அவர் இல்லை, அவர் எகிப்துக்கு போயிருக்கிறார், எகிப்திலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டார்கள். உடனே மதீனாவிலிருந்து எகிப்துக்கு போவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டார்கள். புறப்பட்டு அந்த ஹதீஸை அறிவித்த அந்த நபித்தோழரை மட்டுமே தான் சந்தித்தார்கள். சந்தித்து சொன்னார்கள், நீங்கள் இப்படி ஒரு ஹதீஸை அறிவிப்பதாக எனக்கு கேள்விப்பட்டது, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து கேட்ட நீங்க சொன்ன அந்த ஹதீஸை எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் மூலமாக அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் எகிப்திலிருந்து அவர்கள் மதீனாவுக்கு திரும்பினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு ஹதீஸ் மதீனாவில் இருக்கிற போது கேள்விப்படுகிறது. இந்த ஹதீஸை அறிவித்தவர் எங்கே இருக்கிறார், அந்த நபித்தோழர் எங்கே இருக்கிறார் என்று தேடி பார்த்த போது அவர் ஷாமிலே இருப்பதாக சொல்லப்பட்டது. மதீனாவிலிருந்து ஷாம் எவ்வளவு தூரம், மதீனாவிலிருந்து எகிப்து எவ்வளவு தூரம், அன்றைய காலகட்டத்தில் பயணம் செய்வதென்றால் எவ்வளவு சிரமம், அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த நபித்தோழர்கள் அங்கு போனார்கள். அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமுக்கு போனார்கள். ஷாமுக்கு போய் அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள். சந்தித்து சொல்கிறார்கள், நீங்கள் இப்படி ஒரு ஹதீஸை சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன், அதை உங்களிடத்திலிருந்து கேட்பதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர் அறிவித்த அந்த ஹதீஸை அப்படி அவர் சொல்லுகிற போது அதை கேட்டுவிட்டு உடனே அவர்கள் மதீனா திரும்பினார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பயண தூரத்தை ஒரு ஹதீஸை கேட்பதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் அதை மக்கள் மத்தியில் எத்தி வைப்பதற்கும் நபித்தோழர்கள் பாடுபட்டார்கள் என்று நீங்கள் பாருங்கள். ஒருமுறை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை மக்களுக்கு சொல்கிறார்கள். அப்போது ஒருவர் கேட்கிறார் அனஸ் ரலியல்லாஹு பார்த்து, அஸமிஅத ஹாதா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஹதீஸை சொல்ல நீங்கள் காதால் கேட்டீர்களான்னு கேட்டார். ஒரு மனிதன் அந்த இடத்துல எழும்பி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நீங்க காதால் கேட்டீர்களான்னு. காதால் கேட்டீர்கள் என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் நேரடியாக இருந்தால் தானே கேட்க முடியும், ரசூலுல்லாஹ் நேரடியாக கேட்டால் தான் அந்த செய்தி அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். எனவேதான் அவர் கேட்கிறார், இதை ரசூலுல்லாஹ் சொல்ல நீங்க காதால் கேட்டீர்களான். அப்போது அனஸ் ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஆம் நான் ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டேன், அப்படி இல்லை என்றால் பொய் சொல்லாத ஒருவர் எங்களுக்கு அறிவிப்பார், அவர் மூலமாக நாங்கள் இதை சொல்லுவோம் என்றார்கள். பொய் சொல்லாத ஒருவர் யார் சகோதரர்களே, நபித்தோழர்களை தான் அவர் சொல்கிறார். நாங்கள் ரசூலுல்லாஹ் நேரடியாக கேட்ட ஹதீஸை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதே நேரம் அந்த மஜ்லிஸில் நாங்கள் இல்லை என்றால் சஹாபாக்களுக்கு அறிவிப்பார்கள். அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் மீது இட்டு கட்டாதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத செய்தியை சொல்லாதவர்கள். அப்படி நபித்தோழர்கள் அறிவித்த செய்தியை தான் நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லிவிட்டு ஒரு அழகான செய்தியை சொன்னார்கள். வல்லாஹி மா குன்னா நக்திப், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம், நாங்கள் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்றார்கள். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம், பொய் என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். இதுதான் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றிய முறையும் அதை பாதுகாத்த முறையும் சகோதரர்களே. அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொன்னார்கள், நாங்கள் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கவில்லை. தங்களோட சொந்த வாழ்க்கையிலும் பொய் சொன்னது கிடையாது, மார்க்க விவகாரத்திலும் அவர்கள் பொய் சொன்னது கிடையாது, மக்களுக்கு மார்க்கம் சொல்வதற்காக எல்லாம் ஹதீஸ்களை அவர்கள் உருவாக்கி சொன்னதும் கிடையாது. அவர்களை பொறுத்தவரையில் பொய் என்றால் என்ன என்று தெரியாத வகையில் வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள் என்று சொன்ன செய்தியை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மிஃப்தாஹுல் ஜன்னா என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே சஹாபாக்கள் இப்படிதான் இந்த ஹதீஸை இந்த உம்மத்து கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி அவருடைய ஆரம்ப கால பகுதியிலே பாதுகாக்கின்ற முறையிலும் மனனம் செய்கின்ற முறையிலும் இந்த உம்மத்துக்கு அதை எடுத்து வைக்கின்ற முறையிலும் இருந்தார்கள். ஆனால் இந்த சஹாபாக்களுடைய காலத்தின் பிற்பட்ட பகுதியிலே தான் ஹதீஸ்களுடைய மாசு கற்பிக்கப்பட்டு பொய்கள் உருவாக்கப்பட்ட ஒரு நிலை உருவானது. அது இரண்டாவது காலகட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால்தான் இமாம்கள் எழுத்து வடிவிலே தத்வீனு சுன்னா என்று சொல்வார்கள், எழுத்து வடிவிலே கொள்வதற்கான போராட்டமாகவே அந்த களத்திற்குள் நுழைந்தார்கள். அது இரண்டாவது ஒரு பகுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும்
وجميع المسلمين إنه الغفور الرحيم.